ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 11ஆம் வாரம் வெள்ளிக்கிழமை. மண்ணுலகில் உங்களுக்கென செல்வத்தை சேமித்து வைக்க வேண்டாம். இங்கே பூச்சியும் துருவும் அழித்துவிடும், திருடரும் அதை கன்னமிட்டு திருடுவர். ஆனால் விண்ணுலகில் உங்கள் செல்வத்தை சேமித்து வையுங்கள். அங்கே பூச்சியோ துருவோ அழிப்பதில்லை, திருடரும் கன்னமிட்டு திருடுவதில்லை. உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும். கண்தான் உடலுக்கு விளக்கு. கண் நலமாயிருந்தால் உங்கள் உடல் முழுவதும் ஒளி பெற்றிருக்கும். அது கெட்டுப்போனால் உங்கள் உடல் முழுவதும் இருளாய் இருக்கும். ஆக உங்களுக்குள் ஒளி தர வேண்டியது இருளாய் இருந்தால் இருள் எப்படி இருக்கும்? ஆண்டவரின் ஆசி பெற்ற கிறிஸ்துவில் எனது அருமை அருளாசீர் ஊடக நண்பர்களே, ஒரு பழைய கதை உண்டு. அதாவது, ஒரு பணக்கார பெண்மணியும் அவரிடம் வேலை பார்த்து கொண்டிருந்த ஏழை பெண்மணியும் ஒரே நாளில் இறக்கின்றனர். இறந்த அவர்கள் இருவரும் விண்ணகத்திற்கு செல்கின்றார்கள். விண்ணகத்திற்கு சென்ற அவர்கள் இருவரையும் புனித பேதுரு வரவேற்று அந்த மோட்ச வீதிகளில் அவர்களை அழைத்து செல்லுகின்றார். கொஞ்ச தூரம் போனதும் ஒரு பெரிய மாளிகையை காண்பித்து, இதுதான் உங்களுடைய வீடு என்று அந்த ஏழை பெண்மணியிடத்தில் கூறுகின்றார். இதில் நீங்கள் சென்று தங்கிக் கொள்ளலாம் என்கின்றார். பேதுருவும் அந்த பணக்கார பெண்மணியும் தொடர்ந்து முன்னோக்கி நகர்ந்து செல்லுகின்றார்கள். இதற்கிடையில் இந்த பணக்கார பெண்மணி தன்னுடைய உள்ளத்தில், அந்த ஏழை பெண்ணுக்கே இவ்வளோ பெரிய மாளிகை என்றால் பணக்கார பெண்ணாகிய எனக்கு கண்டிப்பாக அதைவிட ஒரு பெரிய மாளிகை தான் கிடைக்கும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றார். சிறிது தூரம் சென்றதும் ஒரு சிறிய குடிசை வீடை காண்பித்து கொண்டு புனித பேதுரு அந்த பணக்கார பெண்மணியிடம், அம்மா, இதுதான் உங்கள் வீடு, இதில் தாராளமாக நீங்கள் தங்கிக் கொள்ளலாம் என்கின்றார். அந்த பணக்கார பெண்மணிக்கு ஒரே அதிர்ச்சி. இது எப்படி? அந்த ஏழை பெண்மணிக்கு மாளிகை வீடும் எனக்கு குடிசை வீடுமா என்று ஆதங்கத்தோடு கேட்டாராம். அதற்கு பேதுரு, எங்கள் கையில் ஒன்றும் இல்லை அம்மா. நீங்கள் மண்ணகத்திலிருந்து இந்த விண்ணகத்திற்கு எதையெல்லாம் அனுப்புகின்றீர்களோ அதை வைத்துதான் இந்த வீடுகளை நாங்கள் கட்டுகின்றோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு மண்ணுலகில் சேர்த்து வைக்கப்படும் செல்வம், விண்ணுலகில் சேர்த்து வைக்கப்படும் செல்வம் என்று இரண்டு வகையான செல்வங்களை பற்றி பேசுகின்றார். மண்ணுலகில் சேர்த்து வைக்கப்படும் செல்வம் பொருளாதாரத்தை சார்ந்தது, மனிதர்கள் தரும் பெருமை அங்கீகாரத்தை சார்ந்தது. விண்ணுலகில் சேர்த்து வைக்கப்படும் செல்வம் என்பது குணம் சார்ந்தது, உறவு சார்ந்தது, மதிப்பீடுகளை சார்ந்தது, அது ஆன்மாவை சார்ந்தது. மண்ணுலக செல்வம் எளிதில் சேர்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அது தற்காலிக மகிழ்ச்சியையும் நிறைவையும் தருகின்றது. அதே நேரத்தில் எளிதில் தீப்பற்றி எரிந்து அழிந்து போகும் சருகுக்கு சமமாக அது இருக்கின்றது. விண்ணுலக செல்வம் அவ்வளவு எளிதில் சேர்க்கக்கூடியது அல்ல, அவ்வளவு எளிதில் அழியக்கூடியதும் அல்ல. அதே நேரத்தில் மகிழ்ச்சியை மெதுவாக நமது வாழ்வுக்குள் கொண்டு வரும் வல்லமை கொண்டது. ஆனால் மனிதர்களின் பிரச்சனை என்னவென்றால், அவர்களின் தெளிவற்ற பார்வையின் காரணமாக அவர்கள் எது நிலையான மகிழ்ச்சியை கொடுக்குமோ அதை தேர்ந்து கொள்வதை விட்டுவிட்டு எது உடனடி இன்பத்தை கொடுக்குமோ அதை தேர்ந்து கொள்கின்றார்கள். இப்படிப்பட்ட இழிவான நிலையே நாம் இருளிலே தொடர்ந்து இருப்பதற்கு காரணமாக இருக்கின்றது என்று இன்றைய நற்செய்தியின் 2ஆம் பகுதியில் இயேசு எடுத்து சொல்லுகின்றார். இங்கு இயேசு கண் என்று சொல்லும் பொழுது அது உடல் உறுப்பை சுட்டி காட்டுவது அல்ல, மாறாக வாழ்க்கையின் மட்டில் நாம் கொண்டிருக்கும் கண்ணோட்டத்தையும் பார்வையையும் அது சுட்டி காட்டுகின்றது. கண் நலமாக இருத்தல் என்பது தொலைநோக்கு பார்வையையும்
உடனடி இன்பத்தை தரும் காரியங்களை தாண்டி வாழ்வை அமைத்துக் கொள்ளும் தன்மையையும் சுட்டிக்காட்டுகின்றது. இப்படிப்பட்ட தொலைநோக்கு பார்வை கொண்டவர்கள் இம்மண்ணுலகத்தை சார்ந்த செல்வத்தை மட்டும் சேர்ப்பதில் தங்கள் கவனத்தை செலுத்தாமல் விண்ணுலகம் சார்ந்த செல்வத்தை சேர்ப்பதில் மிகவும் அக்கறை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களின் வாழ்வானது ஒளி நிறைந்த வாழ்வாக இருக்கும் என்பதை இறைமகன் இயேசு சுட்டிக்காட்டும் செய்தியாக இன்றைய செய்தி அமைந்திருக்கின்றது. எல்லா நலன்களால் எங்களை நிறைக்கும் அன்பு ஆண்டவரே, அழிந்து போகும் இவ்வுலக செல்வங்களில் நாங்கள் கவனம் செலுத்தாமல் அழியாத செல்வமாகிய விண்ணுலகை சார்ந்த செல்வங்களில் உம்மில் நீரே உண்மையான செல்வம் என்பதை அறிந்து கொண்டு புரிந்து கொண்டு அந்த செல்வத்தை பெற்றுக்கொள்ள ஒவ்வொரு நாளும் அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். வாழ்வின் மட்டில் தெளிவான பார்வையை கொண்டு சரியான முடிவுகளை, சரியான தீர்மானங்களை எடுத்து நல்ல பாதைகளை அமைத்து கொண்டு உமது ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொண்டு நாங்கள் வாழ வரம் தாரும். எங்களது உண்மையான செல்வமாகிய ஆண்டவரே, இதோ இந்த நாளை உமக்கு அர்ப்பணித்து மகிழ்கின்ற திரு மைக்கேல் பிரபு, திருமதி ஆசிர் சகாயா டெல்சி, ஜுவானா, ஜோர்கன் மற்றும் பிரிட்டோ, அட்லன், கிறிஸ்டினா என்கின்ற இந்த குடும்பத்தாரை நிறைவாக ஆசீர்வதியும் ஆண்டவரே. உமது திரு கரங்களிலே, அற்புதங்கள் அதிசயங்கள் செய்கின்ற கரங்களிலே, அபிஷேகம் நிறைந்த இந்த கரங்களிலே இந்த குடும்பத்தை முழுவதுமாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கின்றோம். இதோ இந்த நாள் வரை எந்த ஒரு குறையும் இல்லாமல் நல்ல உடல் உள்ள சுகத்தை கொடுத்து ஆசீர்வதித்து நல்ல சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் குடும்ப சூழ்நிலையையும் ஏற்படுத்தி தந்து இந்த குடும்பத்தையும் இந்த குடும்பத்தாரையும் சிறப்பாக நீர் வழி நடத்தினீரே அன்பு ஆண்டவரே. இந்த மாபெரும் நன்மைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த குடும்பத்தை உமது திரு கரங்களிலே வைத்து தாங்கி அருளும் ஆண்டவரே. இவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி அன்றாட விருப்பங்களை நிறைவேற்றி அன்பு ஆண்டவரே இவர்களை சிறப்பாக வழிநடத்த இந்த நாளிலே ஜெபிக்கின்றோம், மன்றாடுகிறோம். மிகவும் குறிப்பாக இந்த குடும்பத்திலே நீர் பிறக்க செய்திருக்கின்ற மகள்களுக்காக, மகன்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு ஒவ்வொரு நாளும் நல்ல தீர்மானங்களை, திட்டங்களை தீட்டி அந்த பிள்ளைகளை நல்ல பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பெற்றோர்களுடைய முயற்சிகளை ஆசீர்வதித்து அந்த முயற்சிகளிலே அவர்களுக்கு வெற்றியை தந்து வழிநடத்த நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. இந்த குடும்பத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் நிறைவாக தாரும். மிகவும் குறிப்பாக பிரிட்டோ, கிறிஸ்டினா என்கின்ற இந்த சகோதரர் சகோதரிக்காக நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே. அவருடைய எதிர்காலத்திற்காக மன்றாடுகிறோம். அவர்களுக்கு நல்ல சிந்தனைகளை தாரும், நல்ல மனப்பான்மையை தாரும் ஆண்டவரே. அவருடைய வாழ்க்கையின் மட்டில் அவர்கள் ஆர்வம் கொண்டிருக்க, உற்சாகம் கொண்டிருக்க தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் தாரும் ஆண்டவரே. அன்பு ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையிலே நல்ல தீர்மானங்களை எடுத்து நல்ல எதிர்காலத்தை அமைத்து கொள்ள நாங்கள் மன்றாடுகிறோம். பெரியவர்கள் அவர்களுக்காக எடுக்கின்ற முக்கிய தீர்மானங்களிலே, முடிவுகளிலே அவருடைய சம்மதத்தை தெரிவித்து அவருடைய எதிர்காலத்தை சிறப்பான ஒரு எதிர்காலமாக அமைத்து கொள்ள நாங்கள் மன்றாடுகிறோம். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல்ல அறிவையும் ஞானத்தையும் தாரும் ஆண்டவரே. பல்வேறு செயல்பாடுகளில் ஈடுபட்டு இருக்கின்ற எல்லா குழந்தைகளையும் ஆசீர்வதியும். மிகவும் குறிப்பாக அன்பு ஆண்டவரே, ஸ்விம்மிங் சம்பந்தப்பட்ட அந்த செயல்பாடுகளிலே தன்னையை முழுவதுமாக ஈடுபடுத்தி அதற்கான முயற்சிகளை ஒவ்வொரு நாளும் எடுத்துக்கொண்டு வருகின்றார். அங்கும் இங்குமாக போட்டிகளில் கலந்து கொண்டு அவர் தன்னுடைய எதிர்காலத்தை சிறப்பாக அமைத்து கொள்ள முயற்சிகளை எடுத்து கொண்டிருக்கின்றார். அன்பு ஆண்டவரே, அவர் சென்ற இடங்களிலே பல நேரங்களிலும் அவரோடு உடனிருந்து வெற்றியை தந்திருக்கின்றீர். அதன் வழியாக அந்த மகள் வழியாக அந்த குடும்பத்திற்கு ஒரு பெருமையை, சந்தோஷத்தை நீர் தேடி தந்திருக்கின்றீர். இதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து அந்த மகள் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளிலும் நீர் உடனிருந்து அந்த மகள் கலந்து கொள்ளுகின்ற எல்லா போட்டிகளிலும்
நீர் அவருக்கு ஆசீர்வாதத்தை தந்து அந்த போட்டிகளிலே வெற்றி பெற்று ஒரு சிறந்த ஒரு மகளாக உருவெடுக்க, எடுத்துக்காட்டான மகளாக உருவெடுக்க தேவையான அனைத்து ஆசீர்வாதங்களையும் தாரும். அன்பு ஆண்டவரே, தொடர்ந்து இந்த குடும்பத்தாரை உமது பாதுகாப்பிலும் பராமரிப்பிலும் வைத்து வழி நடத்தும். எல்லாம் வல்ல இறைவன் இந்த குடும்பத்தில் இருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பீராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.